பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். சங்கீதம் 71:21 வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, மறுபடியும் உன்னை தேற்றுவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்கள் அவரால் தேற்றப்படுவீர்கள். தாவீது சொல்லுகிறார், மறுபடியும் அவர் என்னை தேற்றுவார். மறுபடியும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பல முறை தாவீது ஆண்டவரால் தேற்றப்பட்டிருக்கிறார். பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, ஸ்தோத்திரம், நெருக்கங்கள் வரும் பொழுது, எப்பொழுதெல்லாம் தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாரோ அப்பொழுதெல்லாம் தாவீதை பல முறை ஸ்தோத்திரம் ஆண்டவர் அவரை தேற்றி இருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையிலே பல்வேறு பிரச்சனைகள். அவன் சொல்லுகிறார், என்னுடைய கண்ணீரினால் படுக்கையை நனைக்கிறேன், இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. அப்படின்னா எவ்வளவு பிரச்சனையில் அவர் இருந்திருப்பார்னு யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது முதலாவது நம்முடைய இருதயத்தை அது தாக்குகிறது. அது நம்முடைய கண்களின் வழியாய் கண்ணீராய் வழியாய் வெளியேறுது. ஸ்தோத்திரம். அவ்வளவு வேதனைகள் தாவீதுடைய வாழ்க்கையில. என்னுடைய கட்டிலேயே நான் நினைக்கிறேன் கண்ணீரினால. இரவும் பகலும் கண்ணீர் தான் எனக்கு சாப்பாடு. நிறைய பேர் சொல்லுகிற வார்த்தை, என் வாழ்க்கையில் அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு கஷ்டம், நான் கண்ணீர் விட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், அழுது கொண்டே இருக்கிறேன். அநேகர் இன்றைக்கும் புலம்புவதுண்டு. ஸ்தோத்திரம். இந்த தாவீதுடைய வாழ்க்கையில பல முறை நெருக்கப்படுகிற நேரத்தில், பிரச்சனைகள் கஷ்டத்தினால அவர் தள்ளப்படுகிற நேரத்தில், ஆறுதல் இல்லாமல் இருக்கிற டைம்ல, ஸ்தோத்திரம், அவர் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் அவரை தேற்றி இருக்கிறார். அந்த தாவீது தான் சொல்லுகிறார், மறுபடியும் நீர் என்னை தேற்றுவீர். Praise God. எத்தனை முறை நான் தள்ளப்பட்டாலும், எத்தனை முறை மனுஷ ஜனங்களால, சொத்து என்னை சுற்றி இருக்கிறவர்களால, என் குடும்ப உறவுகளால நான் தூக்கி எறியப்பட்டு, துரத்தப்பட்டு, புண்படுத்தப்பட்டாலும் நான் சொல்லுகிறேன், அவர் என்னை மறுபடியும் தேற்ற வல்லமுள்ளவராய் இருக்கிறார். Praise God. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் யார் உங்களை வேதனைப்படுத்தி இருந்தாலும், யார் உங்களை துரத்தி விட்டு இருந்தாலும், யார் உங்களை தூக்கி எறித்தி இருந்தாலும், உடைக்கப்பட்ட நிலைமையில, ஸ்தோத்திரம், மனசு உடைஞ்ச நிலைமையில இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? நிறைய பிரச்சனைகள், நிறைய நம்பிக்கை துரோகங்கள், நிறைய ஸ்தோத்திரம் வலி வேதனைகள், உங்களுடைய இருதயம் உடைக்கப்பட்ட நிலைமையில ஆறுதல் இல்லாமல், தேற்றுவதற்கு யாரும் இல்லாமல் இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? சபையே, சகோதரனே, சகோதரியே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் அவர் உங்களை தேற்ற போகிறார். கடந்த நாட்கள் அவர் உங்களை தேற்றி உன் காயத்தை கட்டினார் அல்லவா? கடந்த மாதங்கள்ல, கடந்த வருடங்கள்ல எத்தனை முறை நீ அழும் பொழுது, மரணத்தை நோக்கி யோசிக்கும் பொழுது, மரண போராட்டங்கள் வந்த போதெல்லாம் அவர் உன்னை தேற்றினார் அல்லவா? அந்த ஆண்டவர் மறுபடியும் உன்னை தேற்ற போகிறார். Praise God. நீங்கள் அவரால் தேற்றப்படுவீர்கள். பைபிள்ல வாசிக்கிறோம், அவர் உன் ஆத்துமாவை தேற்றி. Praise God. முதல் தேற்றப்படுதல் என்னுடைய ஆத்துமா. ஏன்னா இந்த ஆத்துமாவில தான் அநேக வலி வேதனைகள் இருக்கிறது. என் ஆத்துமா தான் அநேக நேரங்களில் அநேக ஸ்தோத்திரம் யோசனைகளை யோசிச்சு வாழ்க்கையை, எதிர்காலத்தை, குடும்பத்தை, கையின் பிரயாசத்தை, கடன் பிரச்சனைகளை, இவைகளெல்லாம் நினைச்சு இந்த ஆத்துமா தான் தேற்றுதல் இல்லாமல் அலைந்து கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்பீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், அவர் உன் ஆத்துமாவை தேற்ற போகிறார், மறுபடியும் தேற்ற போகிறார், மறுபடியும் தேற்ற போகிறார். ஓ பிரைஸ் காட், ஹalleluya. நீங்கள் நம்புங்கள், நம்புங்கள். இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கும் பொழுதே ஜெபிங்க, ஆண்டவரே என்னை மறுபடியும் தேற்றும் ஆண்டவரே. அவருக்கு தேற்றரவாளன் என்று அழகான பெயர் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து அறிமுகப்படுத்தும் பொழுது இப்படித்தான் சொன்னார், நான் போய் இன்னொரு தேற்றரவாளனை உனக்கு அனுப்புவேன். பிரைஸ் காட். எவ்வளவு அழகான வார்த்தை. ஸ்தோத்திரம். இன்றைக்கு இருக்கிறவர் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர்.
எப்பொழுதெல்லாம் நான் ஒதுக்கப்படுகிறேனோ, எப்பொழுதெல்லாம் நான் கைவிடப்பட்டு புலம்புகிறேனோ, அப்பொழுதெல்லாம் யார் என் பக்கத்தில் இருக்கிறாங்களோ இல்லையோ, யார் என்னை தேற்றுகிறார்களோ இல்லையோ, என்னை தேற்றக்கூடிய தேற்றரவாளனாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னை தேற்றுகிறார். ஓ பிரைஸ் காட். இந்த சத்தத்தை கேட்கும் பொழுதே தேவனுடைய கம்ஃபர்ட் கரம், தேற்றரவாளனுடைய கரம் உங்க மேல இறங்கி வரப்போகிறது. இந்த நாளில் கர்த்தர் உங்களை தேற்ற போகிறார். பைபிளை வாசிக்கிறோம், அது கோலும் தடியும் என்னை தேற்றும். பிரைஸ் காட். இந்த சத்தத்தை கேட்டு செபிக்க செபிக்க சோத்திரம், யார் உங்களை தேற்றுகிறார்களோ இல்லையோ, அவருடைய கோலும் தடியும் உங்களை தேற்ற போகிறது. அவர் உங்கள் ஆத்மாவை தேற்ற போகிறார். தேற்றரவாளனாய் அவர் உங்களோடு இருக்க போகிறார். சபையே, தேவ பிள்ளையே, நீங்கள் மறுபடியும் தேற்றப்படுவீர்கள். எத்தனை முறை ஸ்திரியானவள் மறந்தாலும் அழகான ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை, ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். இதை காட்டு என்னங்க வார்த்தை? பிரைஸ் காட். என் வாழ்க்கையில வேற ஒண்ணும் இல்லைங்க. ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். சபையே, அழுகையோடு கண்ணீரோடு புலம்பரோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? மறுபடியும் நீங்கள் அவரால் தேற்றப்படுவீர்கள். மறுபடியும் அவர் உங்களை தேற்றுவார். தாவீதை தேற்றினது போல, வேதத்தில் யோபு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது யோபுவை தேற்றினது போல, மரியாளை தேற்றினது போல நீங்கள் தேற்றப்படுவீர்கள். அவரால் தேற்றப்படுவீர்கள். அவருடைய கரம் இப்பொழுது இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய வியாதியிலிருந்து, உங்க பண பிரச்சனையிலிருந்து, உங்க குடும்ப போராட்டத்தில் இருந்து, எவைகளை நினைச்சு நீங்க அழுது கொண்டிருக்கிறீர்களோ அவைகளை மறுபடியும் கர்த்தர் உங்களை தேற்றுவார். மறுபடியும் தேற்றுவார். வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் தருகிறார். மறுபடியும் நீங்கள் அவரால் தேற்றப்படுவீர்கள். தேற்றரவாளன் வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கோலும் தடியும் இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு தாய் தேற்றுவது போல இப்பொழுது அவர் உங்களை தேற்ற போகிறார். கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. என் ஜனங்களை தேற்றுங்கப்பா. என் ஜனங்கள் தேற்றப்படட்டும் ஆண்டவரே. தேற்றுவார் இல்லாமல் அலைந்து கொண்டு இருக்கிறார்களே, தேற்றுவார் இல்லாமல் புலம்பிக் கொண்டு இருக்கிறார்களே, என் ஜனங்களை கர்த்தர் மறுபடியும் ஆறுதல் படுத்துவீராக. அவருடைய ஆத்துமா தேற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஆத்துமாவில் பல்வேறு விசாரங்களோடு யாரெல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்களோ அவருடைய ஆத்துமா இன்றைக்கு கோலும் தடியும் தேற்றரவாளனை அனுப்பி தேற்றவீராக. அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். நீங்கள் அவரால் மறுபடியும் தேற்றப்பட போகிறீர்கள். பிரைஸ் காட். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.